இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து அஃபிஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த சமயத்தில் தான் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் 3 படத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் ஈவெண்ட்டில் வந்து அவங்க பேசின விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண யாருமே வந்து சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்ண மாதிரியே தெரியல. இந்த படத்துக்காக ஃபுல் டெடிகேஷனோட ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக வந்து அனிருத் கிட்ட இருந்து நான் இதை கற்றுக்கணும், நான் கற்றுக்க வைக்கப்பட மாட்டேன், நான் போய் கற்றுக்கணும். ஏன்னா வந்து அனிருத் கிட்ட வந்து இப்போ அந்த இது சரியில்லை 80% ஓகே அப்படின்னு சொன்னால் 100% வர வரைக்கும் அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டால் அவங்க சலிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஒரு டைம் கூட முகம் சுளிக்காம மீண்டும் மீண்டும் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அனிருத். இதை வந்து அனிருத் கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அனிருத் அவர்களோட பாடல்களை பார்த்து நான் வியந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, கமலும் சங்கரும் மீண்டும் நினைச்சாலே இந்தியன் 2 மாதிரி வந்து இன்னொரு படத்தை வந்து தயாரிக்க முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து பதிலடி வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக முடியும், அதுதான் இந்தியன் 3. ஸோ இந்தியன் 3 படத்தை பற்றி இங்கே நான் பேச விரும்பல, ஆனால் வந்து இந்தியன் 3 படத்தை பற்றி ஒரு நாள் உலகமே பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்தியன் 3 படத்தை வந்து புகழ்ந்தே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் 2 திரைப்படத்தை தாண்டி இந்தியன் 3 படத்துக்கு வந்து கமல்ஹாசன் பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ வேற என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் 3 படம் வரும்போது இன்னும் வந்து ரசிகர்கள் இதை வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?